முதல்ல வாசல்ல போயிருக்கலாமா இல்ல உள்ள போய் போயிருக்கலாமா? என்னடி தொடப்பு கட்டை வச்சு போஸ் குத்து நின்று இருக்கா? யோ இந்த வீட்டை எப்பதான் ரெடி பண்ணி தருவே நீ? இந்த வீட்டுக்கு என்னடி கோரா? நல்ல அரண்மனை மாதிரி இருக்கு பாரு. யோ இது அரண்மனையா? ஆமா, நம்மளோட அரண்மனை. இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது ஒண்ணுதான், வெளியில இருக்கிறது ஒண்ணுதான். இந்த கூரை அவ்வளவு மோசமா இருக்குது. முதல்ல அதை மாத்து. இந்த பாரு, நீ சொல்ற மாதிரி அதை மாத்து இதை மாத்துனா உடனே எல்லாம் மாத்த முடியாது. அவன் காசு வச்சிருக்கான். எப்ப கேட்டாலும் இதே பதில் தான் சொல்லிட்டு இருக்க. ஒரு வாட்டி எனக்கு தெரிஞ்ச அண்ணனை வந்து நான் கூட்டின்னு வந்து காட்ட சொன்னல, இந்த இதெல்லாம் ஓலை மாத்தத்துக்கு எவ்வளவு ஆகும் என்ன அதுன்னு அவன் கேட்க சொன்னல, கேட்டியா? கேட்டேன். நான் தான் கூட்டின்னு வந்து காமிச்சினேன். அப்போ மாத்தலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் மழை காலம் வந்துடுதுல்ல, சரி மழை காலம் முடிஞ்ச பிறகு மாத்தலான்னு பார்த்தேன். அந்த மழை காலம் முடிஞ்சிச்சுல, மாத்து. வேற சும்மா இங்கே ஆடினு இருக்காத. தங்கச்சிக்கு வேற சீமந்தம் பண்ணணும், அப்புறம் பிரசவம் வேற பார்க்கணும், அப்புறம் குழந்தைக்கு நகை பிறந்தவொடனே நகரத்தில் போட்டு அனுப்பிச்சு விடணும். எவ்வளோ வேலை இருக்குது. கொம்மனரு செலவுக்கு மேல செலவு. எவ்வளவு நாளைக்கு எங்க அக்கா வீட்டுல இருந்து குடும்பத்தை நடத்துறது? நாளை பின்ன எதுனா ஒரு பேச்சு வந்துச்சுன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். இங்க பாரு, நீ வாயை வச்சுன்னு சும்மா இருந்தாலே போதும், வேற எந்த பேச்சுமே வராது. உங்க அக்கால எதுவுமே அனாவசியமாலாம் பேசவே பேசாது. நீ தான் எப்ப பார்த்தாலும் வாயாடி நிற்ப. உனக்குன்னா கொஞ்சமா அறிவு ஏதாவது இருக்குதா இல்லையா? என்னதான் தாயும் பிள்ளையும் ஒன்னா இருந்தாலும் வாயும் வயிறும் வேற இல்லையா? அவங்க இது இடத்துல இருக்கிறதா அவங்களுக்கு மதிப்பு மரியாதையும். எங்க அக்கா இன்னைக்கு வந்து இங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். நாளைக்கு வந்து அவங்க பசங்க இருக்கு, அவங்க வீட்டுக்கார இருக்காங்க, அவங்க மாமனார் மாமியார் எல்லாம் இருக்காங்க, யாருன்னா ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா நம்மளால தாங்க முடியுமா? கஷ்டமா போயிடும் இல்லையா? அவ்வளவு நாள் இருந்துட்டோம். இதுக்கு மேலே நம்ம வீட்டுக்கு வரது நமக்கு மரியாதை. பால் என்ன காய்ச்சலான்னு பாரு, காய்ச்சின்னு வந்துடலாம். யோ ஊட்ட ரெடி பண்ணா பாலை காய்ச்சுன்ற வேற வீட்டுக்கு இல்லை, இப்பெல்லாம் ரெடி பண்ண முடியாது. இருக்கப்படியே அப்படியே தான் இருக்கும். புரியுதா? பெருக்கிட்டு கழுவி தள்ளிட்டு பால் காய்ச்சல் வழியே பாரு. அடப்பாவி மனசா, உங்ககிட்ட மனுஷன் பேசுவானே. மூஞ்ச முகர கட்டி பண்ணல. என்ன ஓவரா பேசுற? ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க சண்டையா? கொஞ்ச நேரம் உங்களை அப்படி தனியா விட முடியல. வந்துட்டீங்களா? நீங்களே இந்த நாயத்தை கேளுங்கத்த. எல்லாம் கேட்டுதான் இந்த நேரம். ஏமா இவ்வளவு நேரம் ஒட்டு கேட்டு நிந்தியா? உட கூறு கேட்டவனே, யாரை விட்டு கேட்டாங்க? நீங்க கத்துறது தான் அங்க தெரு மலை வைக்க கேக்குதே. அவ்வளவு சத்தமா கேட்டுச்சே? உங்க ரெண்டு பேருக்கும் அமைதியாவே பேச தெரியாதுல? கோயிலுக்கு போயிட்டு வீட்டுல டிஃபன் சாப்பிட்டு அதுக்கப்புறமா இங்க வரலான்னு சொன்னேன். அதுக்குள்ள அவசரப்பட்டு ஓடி நின்று நிக்கீங்க சண்டை போறதுக்கு. அக்கா கோயில்ல உடச்ச தேங்காய் இருந்தது, சட்னி அரைச்சிட்டு இட்லி ஊத்தி எடுத்துன்னு வர நீங்க தான் சொன்னீங்க. சரி எடுத்துன்னு வாங்க சொல்லிட்டு நாங்க வந்துட்டோம். அதான் டிஃபன் சாப்பிடாம கூட வந்திருக்கீங்க. இங்க நீங்க தான் எடுத்துன்னு வர சொன்னீங்க. நீங்க தான் மணி ஆச்சு நாங்க வீட்டுக்கு போறோம் சொல்லிட்டு வந்தீங்க. சரி அதான் நான் அடுத்த வர சொன்னேன். இல்லைன்னா வீட்டுல இருக்க வேலை பார்க்க மாட்டேன்னா இதை தூக்கின்னு வரமா இங்க உங்களுக்கு? ஏமா நீங்க சாப்பிட்டீங்களா? நான் இன்னும் சாப்பிடல, முதல்ல உங்களுக்கு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். பசங்க எங்க உங்க கூட தானே வந்தது? பசங்க அங்க மாத்தாடி விளையாண்டுக்காங்க. ஏமா நீ சாப்பிட்டு பொறுமையா எடுத்துன்னு வர வேண்டியதுமா, எதுக்கு சாப்பிடாம குழம்பு தூக்கின்னு வந்துருக்க? உங்களை விட்டுட்டு நான் எப்படி சாப்பிட முடியும்? வயசான காலத்துல முதல்ல நீங்க சாப்பிட வேண்டியது சொல்ல. சரி உட்காருங்க சாப்பிடலாம். என்ன சுத்தமா பெருக்கிட்டே எல்லாத்தியா? இல்லத்த முதல்ல வீட்டுக்குள்ள பெருக்கலாமா இல்ல வெளியில பெருக்கலாமான்னு யோசனை இருந்தேன். அதுக்குள்ள அவருக்கு எனக்கு சண்டை வந்துச்சு. அப்புறம் நீங்களும் வந்துட்டீங்க. வந்த வேலையை பார்க்காதீங்க, வாயாடி இருக்கிற வேலையை பாருங்க நல்லா. சரி உட்காருங்க சாப்பிடலாம். ஏங்க அந்த பசங்களை கொஞ்சம் கூப்பிடுங்க. கூப்பிடுறேன். இங்கே விளையாடுங்க சொன்னா எங்க போச்சுங்க தெரியாதுங்க. சதீஷ் சஞ்சு இங்க வாங்க. எவ்வளவு தூரம் போயிருக்குங்கம்மா விளையாடுறதுக்கு? இந்த மரத்துல விளையாட சொன்னா 4வது மரத்துல போய் நின்னுக்குங்க. அத்தை இந்த இடம் நல்லா ஜில்லுன்னு இருக்குல்ல? ஆமா சுத்தி மரம் இருக்குல்ல, அதான் குளு இருக்குது. சரி உட்காருங்க அதை சாப்பிடலாம். இன்னைக்கு கை கழுவியா? கையில சுத்தமா தான் இருக்கு. வாங்க ஓடி வாங்க சாப்பிடலாம். ஏமா உள்ள ஏதாவது பாய் இருக்கான்னு பாக்குறேன். பாய் போட்டு உட்காருமா. அப்படியே கீழே மண்ணிலே உட்காந்துட்டீங்க. வேணாண்டா இங்க தான் தர சுத்தமா தானே இருக்கு. இது நல்லா தான் இருக்கு. பேசாம உள்ள போய் உட்காந்து சாப்பிடலாமா? வேணாண்டா நல்லா இங்க குளு இருக்குது. இங்கே உட்காந்து சாப்பிடலாம். உள்ள பேருக்கு உள்ள கொள்ளமெல்லாம் ஒரே டஸ்டா இருக்கும். சுத்தமா தான் இருக்கும். வேணா இங்கே உட்கார். இங்க வந்த உடனே வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம் கிடையாது. வாயாடி நின்று இருந்தா ஒத்தி. ஆமா இங்க நான் மட்டும் தான் வேலை செய்யணும், மத்தவங்க யாரும் வேலை செய்ய மாட்டாங்க. இங்க வேலை செய்யறதுக்குன்னு நான் பிறந்திருக்கேன். ஆரம்பிச்சிட்டீங்களா? அவளை சும்மா இருக்க சொல்லுங்க அத்தை. ஏய் வாய் வச்சு கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டேனே. ஏய் அண்ணா நான் தான் ஃபர்ஸ்ட். இல்ல நான் தான் ஃபர்ஸ்ட். வந்துட்டீங்களா? கை கழுவுங்க சாப்பிடலாம். கை கழுவிட்டு தான் வந்தா. எப்ப கழுவுனீங்க? சொன்னாலும் செய்ய மாட்டீங்க. சொல்றதுக்கு முன்ன எப்படி கை கழுவி இருப்பீங்க நீங்க? போங்க போய் கை கழுவுங்க போங்க. எப்பா நாங்க பாட்டி தூக்கு சட்டியோட வரும்போதே பாத்துட்டோம். ஆமா பாட்டி வந்து சாப்பிட தந்துட்டாங்க, நான் கை கழுவிட்டு வந்தோம். டேய் சாப்பாடு இல்லடா, இட்லி எடுத்து வந்திருப்பாங்க. நம்ம வீட்ல இருந்து வரும்போது சொன்னாங்களா இட்லி எடுத்து வர நீங்க போங்க சொல்லிட்டேன். சாப்பாடுல மதியம் தான் எடுத்து வருவாங்க. சரி கை கழுவிட்டீங்களா? உட்காருங்க. ஏங்க நீங்க கொஞ்சம் தலைக்கு பசங்க அப்படி பக்கத்துல உட்கார வைங்க. பக்கத்துல உட்கார்ந்தா உங்களுக்கு ஊட்டி விட முடியும். போங்க உட்காருங்க போங்க. அதுங்களே சாப்பிட சொன்னா சரியாவே சாப்பிடாதுங்க. உட்காருங்க. மா எனக்கு வந்து 2 இட்லி வேணும்மா. மா எனக்கு 3 இட்லி. வைக்கிறேன். ஏங்க உங்களுக்கு நான் வெத்தலை பாக்கு வச்சு சொல்லணுமா? உட்காருங்க. வெத்தலை பாக்கல ஒண்ணும் வேணாம், சும்மா சொன்னாலே உட்காந்துருவேன். அப்போ உட்காருங்க. ஏண்டா உட்காரண்டா இவன் ஒருத்தன். நீ ஏண்டி வாயை பார்த்தல இட்லி வச்சு கூடாண்டியே? அக்கா சட்னி இந்த இட்லி ஊற்றி எடுத்து வந்துட்டீங்களா? இந்த கூறு கட்ட மாதிரி கேள்வி கேட்டு கதறி டிஃபன் பாக்ஸ் உள்ள ஒரு சின்ன கிணத்துல ஊற்றி வச்சுக்கணும். சட்னி தனியாக தான் இருக்குது. சரி சட்னி வந்து இட்லி கூட ஊற்றி எடுத்து வந்திருந்தீங்கன்னா ஒரு பிசைஞ்ச சாதம் மாதிரி கையில் உருண்டை பிடிச்சி கொடுத்துலான்னு பார்த்தேன். அந்த என்ன வச்சு கொடுக்கணுமா? ஏமா இவ்வளவு எங்க இருந்து பிடிச்சின்னு வந்தீங்க? என்னடா பண்றது, தெரிஞ்சவங்களாச்சே, சொந்தக்காரங்க தூரத்தை சொந்தம் அப்படின்றதுனால பார்க்கறதுக்கு ஆள் நல்ல புசுன்னு சவப்பா இருக்காளே அப்படி சொல்லிட்டு ஓகே பண்ணிட்டோம். இப்போதான் தெரியுது ஒரு அரைக்கிறிக்கினே. ஆமா நான் அரைக்கிறிக்கே இருக்கிறதுனால தான் உங்க 2 பேரோட குழப்பு ஓடுது. நான் மட்டும் நல்ல அறிவாளியா இருந்தான்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான். இப்பயே நீ அறிவாளி தான். நாங்க விளையாட்டுக்கு போறோம். ஏண்டா இட்லி தானே எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? இருடா பாட்டி டைட்டா மூடிட்டு வந்திருக்காங்க. கொடுங்க நான் வேணா பல்ல கடிச்சு
இது நான் ஸ்கூல் டிஃபன் பாக்ஸா இது பல்ல கடிச்சு தரக்கிறதுக்கு? இது பெரிய தூக்குவாளி. இதெல்லாம் நீ பல்ல கடிச்சு தரணும்னு வச்சுக்கேன், உன் பல்லு காணாம போயிடும். ஏற்கனவே ஒரு பல்லு ஆடினு இருக்குது, 7 வயசு ஆக போதில்ல, பல்லு விழ போகுது. இவரோட டிஃபன் பாக்ஸ் வந்து வாயில குறைந்து திறக்கிறாராம். திறந்துட்டேன். ஐயோ, அப்ப அண்ணாக்கு வந்து பல்லு விழ போதா? பரவாயில்ல, இப்ப நம்ம அண்ணான்னு சொன்னால. டேய் அண்ணா ஆக்கட்டே, பேசாதாண்டி ஆடுது. டேய் தரோடா பாக்கலாம், அப்புறமா காட்டுறேன்டி. இவர முதல்ல நீ வாயை தர, எத்தனை பல்லு ஆடுதுன்னு பாக்கலாம். பாத்தியா? டேய் பல்லு விழப்புதுரா, உனக்கு நல்லா ஆடுதுரா. விழுந்த உடனே உன் பல்லு எனக்கு கொடுக்குறியா? ஏன் சாப்பிட போறியா என்ன? இல்லடா எருமை, புதைச்சு வைக்க போறேன். பொதிச்சு வச்சா அதுல மரம் வளரும்ல. எனது பல்லு பொதிச்சு வச்சா மரம் வளருதா? ஆமாப்பா, பல்லு வந்து பொதிச்சு வச்சா அதுல இருந்து மரம் வளரும். இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றது? எங்க கிளாஸ் பசங்க சொன்னாங்க. விதையை விதைச்சு வச்சாலே ஒழுங்கா வளர மாட்டேங்குது, இல்ல பல்ல விதைச்சு வச்சா எப்படி மரம் வளரும்? குழந்தைங்க தான் ஏதோ ஒன்று சொல்லியிருந்ததுன்னா அது ஆராய்ச்சி செஞ்சுன்னு தருவேன். அது விளையாட்டு பசங்க எதுனா சொல்லுங்க, அது கூட தெரியல உங்க பிள்ளைக்கு. என்ன பண்றது, மக்கா இருக்கான். திரும்ப பல்ல பார்த்தது போதும், திரும்ப இப்படி. ஏமா அண்ணாக்கு இப்ப பல்லு விழ போதே, அதே மாதிரி எனக்கும் பல்லு விழுமா? ஆமா 7 வயசான விழும். அப்புறம் திரும்ப அது வளருமா? ஆமா, முதல்ல முன்னாடி இருக்க அந்த 2 பல், மேல 2 பல், கீழே 2 பல்லு, அது வந்து பால் பற்கள் சொல்லுவாங்க. அது விழுந்த உடனே நம்மளுக்கு வந்து நல்ல ஸ்ட்ராங்கான பல்லு வளரும். அதுக்காக தான் அந்த பல்லு விழுது. நமக்கு கூட விழும். ஏமா வலிக்குமா? வலிக்காது. எங்க நீங்களும் சந்தோஷம் ஒரே தட்டை சாப்பிடுங்க, நானும் சஞ்சம் இந்த ஒரு தட்டை சாப்பிட்டுக்கலாம். என் வீட்டுல தட்டுக்கு பஞ்சம் என்ன? என்ன நான் தானே 3 தட்டு மட்டும் எடுத்துன்னு வந்தேன். இந்த தூக்கு சட்டில ஒருத்தர் சாப்பிடலாம், அந்த மூடியில ஒருத்தர் வச்சு சாப்பிடலான்னு பார்த்தேன். ராதிகா தான் வந்து தட்டில் வச்சு கொடுத்துட்டா. தூக்கு சட்டில சாப்பிட போறீங்க? 5 எடுத்து வந்துருக்கீங்க தூக்கு சட்டில சாப்பிட்றதுக்கு. ஏன் 2 தட்டு எக்ஸ்ட்ரா தான் எடுத்துன்னு வந்தானே உங்களுக்கு? ஆமா, இவன் என்னமா தொலைக்கி கழுவி வைக்கிற மாதிரி பேசினிருப்பான். கழுவி வைக்கிறது தானே கஷ்டம் தெரியா? சாப்பிடுங்க. ஏமா வீட்டு வேலை செய்யறது கூட உங்களுக்கு கஷ்டம். மத்தவங்க செஞ்சா எல்லா வேலையும் ஈஸியா தாங்க தெரியும், நான் செஞ்சாதான் அந்த வேலை கஷ்டம் என்ன கஷ்டம் தெரியும். வாயிலே ஈஸியா சொல்லிடலாம், வீட்டு வேலை தானே அது செய்யறது கூட கஷ்டமானு. செஞ்சு பார்த்தா தானே முது எலும்பு இடுப்பு எலும்புலாம் உடையது தெரியும். எதுக்கு இந்த 3 தட்டு கூட எடுத்து வந்தீங்க? கீழே தரையிலே வச்சு சுத்தமா அப்படி பெருக்கிட்டு வச்சு சாப்பிட்டுருக்கலாம்ல, மனசு தின்ற மாதிரியே. எப்படி பேசுறான் பாரு. எங்க அவங்க ஏதோ ஞாபகத்துல எடுத்து வந்துருக்காங்க, கம்முன்னு சாப்பிடுங்க. சும்மா குறை சொல்லினே இருப்பீங்க மனசாலுங்களே. லீவு நாள் ஒரு நாள் கூட வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடுக்க முடியல. இங்க வந்து இதை கிளீன் பண்ணுங்க, அத்தை கிளீன் பண்ணுங்க, இது வந்து உட்கார வச்சுக்கிறா. ஒழுங்கா வீட்லயே சாப்பிட்டுருக்கலாம்ல. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு டிவி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து நல்லா ஆட்டம் பாட்டம் பாடிருக்கலாம். ஆமா லீவ் நாள்ல நீங்க மட்டும் தான் ரெஸ்ட் எடுக்கணும், நீங்க மட்டும் தான் ஆட்டம் பாட்டம்லாம் இது பண்ணணும். பொம்பளைங்களா வந்து உங்களை உட்கார வச்சு எப்பயுமே வேலை செஞ்சுனே இருக்கணும். என்னதான் அப்படி வேலை செய்றீங்களோ? செய்யறவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு ஒரு நாள் தான் உங்களுக்கு லீவு, மற்ற நாள் கூப்பிட்டா லீவ் போட்டு வர முடியாதுன்னு சொல்லுவீங்க. அதனால தான் இங்க எடுத்து வந்து கிளீன் பண்ணா இட்டு வந்தேன். ஏன்னா எப்ப கிளீன் பண்றீங்க வந்து? நியூ இயர் அதுமா வந்து கிளீன் பண்றதுக்கு வந்திருக்கியா? நம்மளுக்கு எனக்கு லீவ் கிடைக்குதா அன்னைக்கு செஞ்சுக்க வேண்டியதா. நியூ இயர் இருந்தா எது வந்தானே? ஏடா இந்த வீட்டுக்கு என்ன பண்ண போறீங்க? கீழே மட்டும் தான் பெருக்க போறீங்க, அது பெரிய கஷ்டம் மாதிரி ஆடி நிக்கீங்க 2 பேரா. அதான் கொஞ்சம் ஒட்டல் ஆடிங்க அத்த உள்ள. வேற புது வருஷம் தான் பொண்ணு ஒட்டல் கிட்ட எதுவும் அடிக்க தேவை. இன்னொரு நாளைக்கு வந்து நானே அடிச்சு தரேன். அப்படியே சொல்றீங்க? சும்மா பெருக்கி கோலம் மட்டும் போட்டுட்டு வாங்க. இதுக்கு என்ன வேற எடுத்து வந்து உட்கார வச்சுக்கிறாங்க. இப்ப வீட்ல இருந்து என்ன பண்ண போறா? அடுத்து ரெஸ்ட் எடுத்துப்பேன். மதியத்துக்கு ரெஸ்ட் எடு. நீ திரும்ப அப்படி இப்ப நம்ம சின்ன போலாமா? எப்ப பார்த்தாலும் அங்க போலாமா இங்க போலாமானே கேட்டு நினைப்பியா நீ? ஸ்கூல் லீவ் விட்டா உன் தொல்லை பெரிய தொல்லையா இருக்குதுடா. சாப்பிட்டியா, கொஞ்ச நேரம் விளையாடினியா, அப்புறம் போய் படுத்து தூங்கணுமா அப்படின்னு இருக்கணும், புரியுதா? அங்க போலாம் இங்க போலாம், சினிமாக்கு போலாம், பீச்சுக்கு போலாம், அதெல்லாம் கேட்கக்கூடாது. ஆமா, எதுவுமே கேட்கக்கூடாது. இவரை குழந்தைங்க லீவு தானே இருக்குது, சினிமாக்கு எங்கன்னா கூட்டிட்டு போலாம், அதெல்லாம் எதுவும் கிடையாது. எதுவுமே இவரை கேட்கக்கூடாது. இவர் பாட்டு வேலைக்கு போறதுனமோ வீட்டுக்கு வரதுனமோ சாப்பிட்றதுனமோ தூங்குறதுனமோ இப்படியே தான் இருப்பாரு. குழந்தைங்க வேற யார்கிட்ட போய் கேட்கலாம்? நீங்க கூட சினிமா கூட்டிட்டு சொல்லிட்டு ஏமாத்திட்டீங்க எங்களை. சரி சினிமாக்கு தானே கூட்டின்னு போறேன். ஐயா சினிமாக்கு எப்ப போலாம்? ஏன் என்ன கேக்குறீங்க? இது கேக்குறால சொல்லு சார், நம்ம போலாம் அப்படி சொல்லிட்டு இல்ல மதியம் போலாம் சொல்லு. ஏன்னா முன்னாடி புக் பண்ணணும், அதுக்கு தான் கேக்குறேன். இன்னைக்கு மாதிரி எல்லாமே ஃபுல்லா இருக்கும், முன்னாடி புக் பண்ணாதானே சீட் கிடைக்கா? உங்களுக்கு தேவையில்ல, அது எப்ப போலாம் மட்டும் சொல்லு. எங்க 6 மணிக்கு வேணா போலாம். ஐயா ஜாலி 6 மணி ஷோவா? 6 மணிக்கு போயிட்டு 9:30 தான் விடுவாங்க. எப்படி நம்ம வீட்டுக்கு வருவா? ஆட்டோ கிட்ட பிடிச்சதா வரணும். அன்னைக்கு நம்ம ஊருக்கு பஸ் எங்க இருக்குது? நம்ம ஊர் பஸ் நல்லே வராது, இது லீவ் வர சுத்தமா வரவே வராது. ஆட்டோவில் தான் போகணும், ஆட்டோவில் தான் வரணும். சினிமாவுக்கு டிக்கெட் வாங்கிறதுக்கு வர காசு, அதுக்கப்புறம் ஆட்டோக்கு வர காசு, எவ்வளோ காசு ஆக போகுது தெரியலையே. தங்கமே கணக்கு போடுது. சினிமா கிட்டுன்னு போகுமா இட்டுன்னு போவாதா? சரி போயிட்டு வரலாம். நான் 1, சதீஷ் 1, சஞ்சு 1, அப்புறம் வந்து உங்க அம்மா ராதிகா 1. நீ வரையாமா சினிமாக்கு? எப்படி கேட்கறான் பாத்தியாமா? மாட்டார் நல்லா இன்னைக்கு. ஏண்டா நான் வர மாட்டேன் சினிமாக்கு, வரையான்னு கேட்கறேன். நானா பார்க்க கூடாதா? அதுக்கு இல்லம்மா, நைட்டு வரத்துக்கு லேட் ஆயிடும், பண்ணி பெய்யும், அந்த உங்களுக்கு ஏதோ கஷ்டமா சொல்லிட்டு தான் கேட்டேன். தலையில கட்டுற மஃப்ளர்லாம் எடுத்துன்னு வரேன், நீ ஒன்றும் கஷ்டப்படுத்தவில்ல. நானும் வருவேன், எனக்கும் டிக்கெட் புக் பண்ணு. சரிம்மா. வயசான கட்டுறாங்கன்னா வீட்டில் இருக்குதுங்களா? வயசாச்சு சொல்லி அப்படியே ஒதுக்கி வச்சிடலான்னு பார்க்குறாங்க போல இருக்கு. இந்தடா காட்டுறேன். சின்ன வயசுல நாங்களாம் கூட்டு கை பிடிச்சி சின்ன போனாலும் கோயிலுக்கு போனாலும் ஊருக்கு போனாலும் எங்கே போனாலும் கை பிடிச்சி கூட்டும் போல அப்படியே வீட்டில் வச்சு விட்டுட்டு போயிட்டோமா, இல்லை ஸ்கூலுக்கு போக சொல்லி அப்படியே தச்சு விட்டுமா? எந்த ஒரு ஃபங்க்ஷன் இருந்தாலும் எது காது குத்துல இருந்தாலும் கல்யாணம் இருந்தாலும் கூட்டும் போல. அப்படி கேளுங்க. இதை செஞ்சா கம்மி. சட்னி காரமா இருக்குமா? அது காரமா இருக்கா? 2 மிளகா தான் வச்சேன், அது காரமா இருக்கா? இப்பதான் சாக்லேட் சாப்பிட்டுருந்தீங்க, அதனால தான் சட்னி காரமா தெரியுது.
கொஞ்சம் சாப்பிட்ட உடனே சரியா போயிடும். எனக்கு வேணாம்மா, போதும்மா. அதுக்கு தான் சாக்லேட்லாம் எதுவும் வாங்கி கொடுக்கூடாது உங்களுக்கு. சாக்லேட்லாம் வாங்கி கொடுத்தா இந்த மாதிரி சாப்பிட மாட்டீங்க. காரம் எடுக்குது, வாய் எரியுதுன்னு. ஒழுங்கா சாப்பிட, லேசாக தான் சட்டி தொட்டு தரேன், சாப்பிடு. இப்போ என்கிட்ட சாக்லேட் பிடிங்கி சாப்பிட்டாப்பா, அதனால நான் தெரியுது. சரி சரி, நீ சாப்பிடு. தங்கச்சிக்கெல்லாம் கொடுத்துட்டு தான் நம்ம சாப்பிடணும், புரியுதா? முதல்ல நம்மளுக்கு தங்கச்சி தான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் மற்றவங்க பசங்களாம், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம், நம்ம கூட பிடிக்கிற பசங்களாம், புரியுதா? முதல்ல நம்ம வீட்டில் இருக்கவங்க தான் நமக்கு முக்கியம். மற்றவங்கலாம் அதுக்கப்புறமா தான். சரிப்பா. நம்ம தங்கச்சி பாப்பாவை திட்டக்கூடாது, அடிக்கக்கூடாது, மற்றவங்க எதிர்க்க வந்து கிண்டல் பண்ணக்கூடாது, புரியுதா? ஏன்பா? அப்போ வந்து என்ன நினைப்பாங்கன்னா, பாரு இவன் தங்கச்சியை வந்து இவன் மதிக்க மாட்டேங்கிறான், வந்து தங்கச்சியவை திட்டுறான், தங்கச்சியை கிண்டல் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை வந்து தப்பாக நினைப்பாங்க, புரியுதா? உன்னோட தரம் குறைஞ்சிரும். எப்பவுமே நம்ம தங்கச்சியை வாமா, போமா, செஞ்சுமா அப்படிதான் கூப்பிடணும். வாடி போடி அப்படிலாம் சொல்லக்கூடாது, பள்ளி அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவ சின்ன பாப்பா, கொஞ்சம் பெருசா வளர்ந்த பிறகு சரியா போயிடலாம். சொல்றேன், நீ சாப்பிடு. நான் வந்து எங்க கிளாஸ்ல வந்து சாக் பீஸ் இல்ல, அப்புறம் வந்து டஸ்டர் இல்ல அப்படி சொல்லிட்டு எங்க மிஸ் வந்து வேற கிளாஸ்ல போய் எடுத்துட்டு வா, வாங்கிட்டு வா அப்படி சொல்லி அனுப்பிச்சாங்கன்னு வச்சுக்கப்பா. நான் வந்து சஞ்சய் கிளாஸ் போனா அப்ப வந்து அவ வந்து எனக்கு கண்டுக்கவே மாட்டேங்கிறாப்பா. பாருங்கம்மா, அப்ப வந்து இது எங்க அண்ணன் சொல்லிட்டு கத்தின்னு இருக்குமா, எப்படி சொல்றான் பாருங்கம்மா. சரி சண்டை போடாம கம்முன்னு சாப்பிடுங்க. இவன் வந்து எப்ப பார்த்தாலும் ஹோம்ஒர்க் எழுதாம வெளியில முட்டி போட்டு நிக்கிறான், பிஸ்கெட்ல அடி வாங்குறான். இவனை போய் நான் எப்படி அண்ணன்னு சொல்ல முடியா? பாருங்கப்பா எப்படி பேசுறான்னு. நீ நல்லா படிக்க வேண்டியதுதானே, நீ ஏன் படிக்க மாட்டேங்கிற? எதுக்கு பிஸ்கெட்ல அடி வாங்குற, எதுக்கு முட்டி போடுற? நான் இப்பலாம் அடி வாங்குறதே இல்லப்பா. நான் டியூஷன் போக ஆரம்பிச்சதுல இருந்து மக்காக்கு நல்லா சொல்லி கொடுக்குறாங்களா, அதனால பிஸ்கெட் அடி வாங்குறதே இல்ல, திட்டு வாங்குறது இல்ல. மிஸ் வந்து இப்ப என்ன குட் பாய் அப்படி சொல்றாங்க. அப்போ இத்தனை நாளா வந்து உனக்கு உங்க அம்மா ஒழுங்கா சொல்லி தரல. இப்போ நீ டியூஷன் போனதுக்கு அப்புறம் மகாக்க வந்து நல்லா சொல்லி தருது, அதனால மிஸ்ல உனக்கு திட்டது கிடையாது, அடிக்கிறது கிடையாது. இது எல்லாமே இப்போ உங்க அம்மா மேல தப்பு போல இருக்கு. ஆமா, இவங்களுக்கு எல்லாமே இங்கிலீஷ் தெரியுது, எனக்கு தமிழ் தான் தெரியும். நான் எப்படி சொல்லி தருவேன்? ஆரம்பிச்சா அதை தான் நானும் சொல்லியிருக்கேன். தமிழ் மட்டும் தான் எனக்கு சொல்லி தர தெரியும். நீங்க டியூஷன் போடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டா தானே. இது ஒரு கணக்கில் வர சொல்லி தர சொல்லுவாங்க. எனக்கு கணக்கில் தெரியுமா என்ன? 1 2 அப்படி சொன்னா கூட நான் 1 1 1 2 அப்படின்னா கூட பரவாயில்ல. அதனால ஃபார்முலா கிர்முலாம் வந்து அதெல்லாம் எனக்கு சொல்லி தர தெரியுமா? வந்துட்டாரு குறை சொல்றதுக்கு. அதுக்கு தான் சொல்றது, படிக்கிற காலத்துல ஒழுங்கா படிக்கணும்னு. அவங்க அம்மா ஒழுங்கா படிக்கல, நானும் ஒழுங்கா படிக்கல, உங்களுக்கு சொல்லி தரத்துக்கு தெரியல எங்களுக்கு. அதனால இத்தனை நாள் மிஸ் கிட்ட நீ அடி வாங்கி இருந்திருக்க, ஒழுங்கா ஹோம்ஒர்க் முடிக்கலன்னு. எங்க ஸ்கூல் போய் ஒழுங்கா படின்னு சொன்னா ஒழுங்கா படிச்சா தானே. பசங்க கூட சேர்ந்து மாங்காய் வறுக்கிறேன், தேங்காய் வறுக்கிறேன், புளியங்காய் வறுக்கிறேன்னு காடு மேடு மலையை சுற்றி நின்றா. நீங்க திட்டும் போது, நீங்க அடிக்கும் போது எல்லாம் வந்து எனக்கு தெரியவே இல்லைம்மா. அப்பெல்லாம் வந்து விளையாட்டா இருந்தது, நல்லா ஜாலியா இருந்தது, ஊர் சுத்ததெல்லாம், ஸ்கூல் கட்ட அடிச்சுட்டு. இப்போ என் பசங்களுக்கு வந்து எதுவுமே சொல்லித்தர முடியலையே, படிக்க தெரியலையே அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குமா. இப்போ வருத்தப்பட்டு என்ன பண்றது? எனக்காவது தமிழாவது சொல்லி தர தெரியும், உங்க பிள்ளைக்கு சுத்தம் அது கூட தெரிய மாட்டேங்குது. பாத்துக்கோ, இவெல்லாம் உன்னை கிண்டல் பண்ற நிலைமையில இப்ப இருக்கிறேன். மாத்தி காட்டுறேன். சதீஷ், அப்பாவுக்கு வந்து படிக்க சொல்லி தருவியா, எழுத படிக்கிறதுக்கு? சொல்லி தரேன்ப்பா. அப்பா நான் கூட உங்களுக்கு சொல்லி தருவேன்ப்பா. என் தங்க கட்டிங்க. அப்பா தினமும் வேலைக்கு போயிட்டு வந்த பிறகு நீங்க 2 பேரும் அப்பாவுக்கு வந்து எழுதுறதுக்கு படிக்கிறதுக்குலாம் சொல்லி தரணும், ஓகேவா? சரிப்பா. சரிப்பா. அப்பா வேலையிலேருந்து வரத்துக்குள்ள நீங்க வந்து ஹோம்ஒர்க்லாம் முடிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு எல்லாத்தையும் படிச்சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு ரெடியாக இருக்கணும், புரியுதா? அப்போ தான் அப்பா வந்தவொடனே நீங்கள் சொல்லித்தர முடியும். நீங்கள் வந்து இனிமேல் எனக்கு வந்து டீச்சர். அப்பா நான் வந்து உங்களுக்கு மேத்ஸ் டீச்சர். சரிம்மா. அப்பா நான் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் டீச்சர் ஆகட்டுமா? இங்கிலீஷ் டீச்சர், தமிழ் டீச்சர், மேத்ஸ் டீச்சர் எல்லாமே நீங்கள் 2 பேர் தான். பேசாம நம்ம வேணா தமிழ் சொல்லி கொடுத்து தமிழ் டீச்சரா இல்லாம நாட்டக்கலாம். நம்ம சொல்லி கொடுத்தாலும் படிக்க மாட்டான், அவங்க பசங்களே சொல்லி கொடுத்தான். சரி, நாளைக்கு எதுவும் சொல்லி கொடுங்க. இப்போ வந்து சாப்பிடுங்க. சாப்பிட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பிட்டு இப்படி ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா சினிமாவுக்கு போகலாம். 5 மணிக்கெலாம் கிளம்புனா தான் 6 மணிக்கு நம்ம போய் படம் பார்க்க முடியும். சரிப்பா. அம்மா உங்களுக்கு நான் ஏதாவது சொல்லி தரணுமா? இங்கிலீஷ் சொல்லி தரணுமா? சொல்லி கொடுத்தாங்க பாட்டி உங்களுக்கு. எனக்கு வந்து தமிழ் சொல்லி கொடுங்க. நம்ம வீட்டில் எல்லாருக்குமே எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். எல்லா வீட்லேயும் வந்து பெற்றவங்க தான் வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லி தருவாங்க. இந்த வீட்டில் தான் பிள்ளைங்க வந்து பெற்றவங்களுக்கு படிக்க சொல்லி தர போதுங்க. என் குழந்தைங்க நினைச்சா எனக்கே பெருமையா இருக்கு. சரியா படிக்காதனால தான் பெயிண்ட் அடிக்க வேலை செஞ்சுன்னு இருக்கேன். நீங்க கவலைப்படாதீங்கப்பா, நான் படிச்சு பெரிய ஆபீசர் ஆகி வந்து உங்களை வந்து கார்ல கூட்டிட்டு போறேன்ப்பா. சரிப்பா. நான் வந்து உங்க எல்லாருமே ஏரோப்ளேன்ல கூட்டிட்டு போறேம்மா. அடி என் தங்கமே, ஏரோப்ளேன்ல கூட்டிட்டு போறியா? ஜோ, இந்த பாட்டுக்கு ஏரோப்ளேன்னா பயமாச்சே. பாட்டி அதெல்லாம் ஒண்ணுமே பயம் கிடையாது. நம்ம பஸ்ல போற மாதிரி தான் இருக்கும் ஏரோப்ளேன்ல போறதும். அப்படியா? நீ எப்ப போன ஏரோப்ளேன்ல? நான் தான் பாத்துருக்கேன், நம்ம வீட்டு மேல அப்படியே போவோமே. அப்ப பாக்க பண்ணா பஸ் போற மாதிரி தானே இருக்குது பாக்கிறதுக்கு. அப்படியா? சரி பாட்டி வரேன், கூட்டிட்டு போ. பாட்டி நீங்க வந்து ஏரோப்ளேன்ல வரும்போது இந்த புடவெல்லாம் கட்டின்னு வரக்கூடாது, சுடிதார் போட்டு தான் வரணும். ஜோ, சுடிதார்லாம் போடணுமா? அம்மா அப்பதான் சூப்பரா இருக்கும். அப்ப அம்மா நீங்க வந்து சுடிதார் போட்டுக்கீங்களா, இல்லைன்னா வந்து பேண்ட் ஷர்ட் போட்டுக்கோங்க, இன்னும் சூப்பரா இருக்கும். ஐயோ, சுடிதாரே போட்டுக்கிறேன், பேண்ட் ஷர்ட் எல்லாம் வேணாம். ஏமா? பேண்ட் ஷர்ட் சூப்பரா இருக்குமா? வேணாம், அம்மா சுடிதாரே போட்டுக்கிறேன், சுடிதார் தான் நல்லா இருக்கும். சரி, அப்ப இந்த மாதிரி கொண்டெல்லாம் போட்டுன்னு வரக்கூடாது, நல்ல ஸ்டைலா வரணும்.
ஐயோ என்னென்னமோ சொல்றாளே, இதெல்லாம் எங்க இருந்து நீ கத்து வர? நான் தான் பாக்குறேன்மா போன்ல எல்லாம் எல்லாரும் ஏரோப்ளேன் ஏற போகும்போது எப்படி ஸ்டைலா போறாங்க. பரவாயில்லையே, எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கியா நீ. சரி சரி, வீட்லயே ஆரி போது பஸ் பஸ்ல பசங்களுக்கு கூட்டு. இந்த ஆக்கட்டே ஏப்பா, பாத்தீங்களா எல்லாரும் ஏரோப்ளேன்ல கூட்டிட்டு போறாங்க. நம்ம 2 பேரையும் கூட்டிட்டு போவல. அவ எல்லாரும் தானே கூட்டிட்டு போறா சொல்லிருக்கா, நம்மள தான் இருக்கும் அதுல. அப்படியா? என்னைய கூட்டிட்டு போவல? உன்னை என்ன விட்டுட்டு போறா? உன்னைய தான் சேர்த்து கூட்டிட்டு போவா. டேய் அண்ணா, உன்னைய தானே கூட்டிட்டு போவேன். சரி சரி,